டைரக்டர் செல்வமணி செல்வராஜ் இயக்கத்தில் துல்கர் சல்மான், சமுத்திரகனி, ராணா டகுபதி, பாக்யஸ்ரீ போஸ்ட் நடிப்பில் வெளியாகிருக்க படம் தான் காந்தா. இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு 5%. இது படம் எப்படி இருக்குன்னா உங்கள் விஜய் டாமினிக். மாடர்ன் ஸ்டுடியோஸ் ஒன்று வச்சு படம் எடுக்க ஒத்துக்க வச்சுட்டேன். நீ யாருன்றது அந்த உலகம் பார்க்க போகுது. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கக்கூடிய துல்கர் சல்மானுக்கும் ஒரு உச்சபட்ச இயக்குனராக இருக்கக்கூடிய சமுத்திரகனிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஈகோ கிளாஷ். இந்த கிளாஷுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியறதுக்குள்ளேயே உள்ள ஒரு கொலை நடந்துருது. அந்த கொலை பண்ணது யார், அந்த கொலைக்கான காரணம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் என்ன அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷனும், அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்க வெளியாகக்கூடிய நிறைய எமோஷன் கலந்த விஷயங்களும் தான் அந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது. கேமரா கிட்டவே என் முகத்துக்கிட்ட. இந்த காந்தா படத்தோட ஒன்லைன் ஒரு பக்கம் எப்படி இருந்தாலும், இந்த படத்தோட மேக்கிங் அப்படிங்கிறதும் இந்த படத்தோட எண்ட் அப்படிங்கிறதுலையும் நம்மளுக்கு சில கருத்துக்கள் முரண்பாடுகளும் இருக்க தான் செய்யுது. முதல்ல இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி பேசணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் டைட்டில் கார்டு போட ஆரம்பிச்சதுல இந்த படத்தோட இன்ட்ரோல் வரைக்கும் படத்தோட நகர்வு அப்படிங்கிறது அஸ் அ ஸ்க்ரீன் பிளேயாகவும் சரி, அஸ் அ பர்ஃபார்மன்ஸாகவும் சரி, அஸ் அ பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி, அஸ் அ டிஓபியாகவும் சரி, இந்த படத்தை எல்லாருமே தெரிக்க விட்டுருக்காங்க அஸ் அ பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டாக. ஆனால் ஃப்ரண்ட் கேமராவில் இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம துல்கர் சல்மான், பாக்யஸ்ரீ போஸ்ட், அதுக்கப்புறம் சமுத்திரகனி, இவங்க 3 பேரும் யாருடா நடிப்பில் தி கோர் பேஸ்ட்டு நம்ம போட்டு பார்த்துக்கோமா அப்படிங்கிற ஒரு டீல் போகலாம். இவங்களுக்குள்ள போட்டு நடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அதுவும் 3 பேர் நடிப்பு இருக்குது. பாக்யஸ்ரீ போஸ்டாக இருக்கட்டும், சமுத்திரகனியாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் துல்கராக இருக்கட்டும். இப்போ தான் நான் லக்கி பாஸ்கர் கொடுத்துட்டு இருந்தேன் சுட இப்போ பாருங்கள் இதில் எப்படி இறங்குறேன்னு பாருங்கன்னு சொல்லி இதில் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணியிருக்காப்புல. சமுத்திரகனி நான் சினிமாவுக்கு வந்தது லக்கி பாஸ்கராக தான் சொல்லி சமுத்திரகனி ஒரு பக்கம் இறக்குறாரு, இன்னொரு பக்கம் வந்து போஸ்ட் ஒரு பக்கம் இறக்குறாங்க. ஏன் போஸ்ட் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, பாக்யஸ்ரீயை பேசுகிறோம் அப்படின்னா, சமுத்திரகனி ஒரு நல்ல ட்ரெயின்டு சீனியர் ஆக்டர். அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா துல்கர் சல்மானும் ஒரு சீனியர் ஆக்டர். அந்த இடத்துல இவங்களுக்கான ஒரு பதட்டம் வரல. ஏன்னா சினிமாவுக்குள்ளே சினிமா எடுக்கிற கதைகள் வந்து என்றைக்குமே கொஞ்சம் சவாலானது தான். அதுவும் வந்து திரைப்படங்கள் ரொம்பவே சவாலானது. அதுக்கு பல படங்கள் உதாரணமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் நார்மலாகவும் நடிக்கணும், அந்த படம் எடுக்கிற இடத்துலையும் நடிக்கணும். அங்கே டபுள் ஆக்டிங் இருக்கும். ஏன்னா ஒரு டேரக்டர் சீன்ஸ் வரப்போ அங்கேயும் நடிக்கணும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அதில் ஒரு பக்கம் துல்கரும் இன்னொரு பக்கம் சமுத்திரகனியும் பின்னாலும் கூடவே பாக்யஸ்ரீ கொடுத்ததுன்ற த டஃபஸ்ட் ஃபைட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி நகர ஆரம்பிக்குது, ஒரு பக்கம் எமோஷனல்ஸ் வந்துட்டு இருக்குது. அதே நேரம் துல்கர் சல்மான் ஒரு ஃப்ரேமில் பார்க்குறப்ப நல்ல கூஸ் பம்ப்ஸ் இருக்குது. காரணம் அதுக்கான பிஜிஎம்ஸ் அந்தளவு கொடுக்கப்படுது. சமுத்திரகனி ஒரு டேரக்டராக உள்ள அந்த கொடுத்துருந்த அந்த ஒரு ஆக்டிங், வில்லன் கலந்த ஒரு வில்லனிசம், கடைசி வரை அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுங்கிற ஒரு விஷயத்தை வெளியிலே கொண்டு வராத ஒரு வில்லனிசம் இருக்குல்ல, அதை சமுத்திரகனி பயங்கரமாக டெலிவர் பண்ணியிருந்தார். அவருக்கான அந்த எத்து பல்லு, கண்ணாடி, அவர் போட்டிருக்க அந்த ஒரு கோட், அந்த ட்ரெஸ்ஸு, அப்போ இருந்த டேரக்டர், அவங்க யூஸ் பண்ண கேமராஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். இன்னொரு பக்கம் துல்கர் சல்மான் அப்போ இருக்கக்கூடிய காஸ்டியூம்ஸ், என்னதான் ஷெட்டில் காந்தாவா கோட் ஷூட்டில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து வேட்டி சட்டையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் படத்தில் மிகவும் பாராட்டக்கூடிய ஒன்றா இருந்தது. படத்தில் அதை 1950களில் சென்னையில் ஒரு ஸ்டூடியோக்குள்ளே இப்படி தான் படம் எடுத்திருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா 90s பிறந்த எல்லாருமே இந்த 70s 50s 60s வந்து படங்கள் பார்த்துருப்போம். ஒரு கார் வர மாதிரியே இருக்கும், பின்னாடி ஒரு திரை மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும், இல்லைனா நகராமல் இருக்கும். அதுக்கு பின்னாடிலாம் இப்படிப்பட்ட வேலைகள் தான் இருந்ததா அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம காமிச்சிருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பிரேக்கு, அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃபில் நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்ஸ், அதில் நிறைய விஷயங்கள் ரிவீல் ஆகுது. பட் அதை நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறப்போ அதில் வரக்கூடிய உணர்வுபூர்வமான நிறைய விஷயங்களும், அதில் பிரேக் ஆகக்கூடிய விஷயங்களும், சமுத்திரகனிக்கும் துல்கருக்கும் என்ன நடந்தது, ஏன் அவங்களுக்குள்ள ஈகோ கிளாஷ் ஆச்சு அப்படிங்கிற விஷயங்களும் செகண்ட் ஹாஃபில் பிரேக் ஆகும் போதெல்லாம் இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. சமுத்திரகனியை டு தி கோர் வில்லனா செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறதெல்லாம் வந்து செதறக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆக மொத்தம் காந்தா முதல் ஹாஃப் ரொம்ப பரபரன்னு ஸ்பீடாக வந்து நட்டிப்புக்கு தீனி போட்டிருக்காங்க, செகண்ட் ஹாஃப் கதைக்கு தீனி போட்டிருக்காங்க. பட் அந்த கதைக்கான தீனி கொஞ்சம் லேகான ஃபீலை நம்ம கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னோம். முதல்ல அந்த படத்துக்கான பாசிட்டிவ், நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, 1950 வந்து சென்னை எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் அப்போ இருக்கக்கூடிய படம் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயமும், ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஹீரோக்குமான கிளாஷ் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்குது, எங்கெங்கெல்லாம் இருக்குது, யார் வளர்றது யாருக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் சந்தர்ப்பவாதங்களும் காட்டப்பட்ட விதம் இருக்குது. ஸோ இதெல்லாம் அந்த படத்துக்கு எனக்கு பிடிச்சதும் ப்ளஸ் பாசிட்டிவாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் படத்துக்கான டிஓபிஸாக இருக்கட்டும், மியூசிக்ஸாக இருக்கட்டும், இந்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாமே, டெக்னீஷியன்ஸ் எல்லாமே பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆயிடணும் அப்படின்ற பட்சத்தில் முதல்ல அவங்களுக்கு சொல்லிடுவோம். இந்த படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேனி சான்சில் லூப்ஸ் அப்படிங்கிற ஒரு பண்ணியிருக்காரு. பயங்கரமான தி பெஸ்ட்டு சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு. அதாவது அவங்களோட நான் லீனியரில் ஒரு கதையும் லீனியரில் ஒரு ஃப்ரேம் வச்சுங்கள 2 ஃப்ரேம்லேயுமே அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கான எடிட்டர் லேவலின் ஆண்டோனி அப்படிங்கிறவர், அவரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோன்சால்ஸ் அப்படிங்கிற உங்கள் 2 பேருமே தான் இந்த காம்போவில் வந்து எடிட்டிங்கிறது கரெக்டான ஃபேடின் கரெக்டான ஃபேட் அவுட்டாக வந்திருக்கு. மியூசிக் ஜானு சந்தர் அப்படிங்கிறவர் சாங்ஸுக்கு பண்ணியிருக்காரு. சாங்ஸ் பெரியளவு நமக்கு எந்த அளவுக்கு எரிச்சலில் கொடுக்கல. ஆனால் ஜேக்ஸ் பெஜய் அப்படிங்கிறவர் இந்த படத்துக்கான பிஜிஎம் கொடுத்து நம்ம எல்லாரையும் மிரட்டி உட்கார வச்சிருக்காரு. ஓப்பனிங்கில், பிரேக்கில், கிளைமேக்ஸில் இந்த 3 பிஜிஎம் போதும் ஜேக்ஸ் பெஜா யார் அப்படிங்கிறத பேசுகிறதுக்கு. இப்படியா படத்தோட பாசிட்டிவ்ஸ் நிறையா இருக்க. நமக்கு படம் எங்கே ஒட்டலை, இல்லைனா எனக்கு எங்கே முரண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம காலகட்டத்தில் பேசக்கூடிய
உங்களுக்கு பிடிச்ச ஒரு உறவுலேருந்து இன்னொரு உறவுக்கு ஜம்ப் பண்ணுறது ஜஸ்டிஃபை பண்ணுறோம்ல. எனக்கு வந்து ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு, இருந்தாலும் நான் இன்னொரு உறவுக்கு போகிறேன், அது எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்களா, அது இந்த காலத்துலேயும் நம்ம ஏற்றுக்க முடியாதுன்ற பட்சத்தில் அதை அந்த படத்தில் ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறாங்களோன்னு இருக்கு. ஏன்னா அண்மையில் டூட்னு ஒரு படம் வந்து அந்த படத்தில் ஹீரோயினை பார்த்து ஹீரோ ஒரு கேள்வி கேட்பார், என்னடி பிட்டு படத்தில் வர மாதிரி இருக்குன்னு. அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப நார்மலைஸ் எல்லாரும் பண்ணாங்க. அதை நம்ம எப்படி ஏற்றுக்கலையோ அதே மாதிரி காந்தா படத்தில் சொல்ல வர ஒரு கதையும் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஒரு பக்கம் தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை, காதல் வாழ்க்கையை ஏற்றுக்கிட்ட ஒருத்தவர் திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுலாம், அப்போ நீ சந்தர்ப்பவாதியாக இருந்தியா, இல்லை வந்து சுயநலவாதமாக இருந்தியா, இல்லை உண்மையாக லவ் பண்ணி, இந்த மூணில் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். இந்த படத்து இது ஒரு நல்லவென்ற பேர் வாங்கினால் நீ தான் வாங்கணும், கெட்டவென்ற பேர் வாங்கினால் நீ தான் வாங்கணும். எண்ட் ஆஃப் த டே ஒரு படம் எடுத்து ரிலீஸ் ஆனோன்னா அந்த கெட்ட பேர்கள்லாம் மறைகிற மாதிரியான ஒரு ஷேட் இருக்குது. இதுதான் சினிமா உலகமா அப்படிங்கிறது பார்க்குறவங்க ஒரு நார்மல் ஆடியன்ஸுக்கு கன்சிடர் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு நிரடலோட தான் இந்த படம் எனக்கு முடிஞ்சதுன்னு சொல்லணும். இருந்தாலும் துல்கர் சல்மானோட நடிப்புக்கும், சமுத்திரகனியோட நடிப்புக்கும், போர்ஷோட நடிப்புக்கும், ராணாவோட நடிப்புக்கும் இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நடிப்புக்கு தீனி, செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா கதைக்கு தீனி. ஆனால் படம் கொஞ்சம் லேகான ஃபீல் கொடுத்துருச்சு. உங்களுக்கு இந்த காந்தா படம் எப்படியாப்பட்ட ஃபீல் கொடுத்தது? துல்கர் சல்மான், சமுத்திரகனி இவங்களோட காம்போவாக இருக்கட்டும், ராணாவோட ஆக்டிங்காக இருக்கட்டும், பாக்யஸ்ரீயோட போர்ஷனஸாக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, யார் யாரெல்லாம் பிஜிஎம் ரசிச்சிங்க, யார் யாரெல்லாம் நான் சொன்ன அந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு உடன்படுறீங்க, இல்லைனா உங்களுக்கும் அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிற பல பேருக்கு பல கருத்துக்கள் இருக்கும். அந்த கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.